பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது நம்மளுடைய கைகளில். இயேசுக்காக வாழ்ந்துடணும். ஆமென். இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள், சொல்லுகிற வார்த்தை, என் மகனே இப்படி நடக்கணும்னெல்லாம் சொல்லுவார் பாருங்க. அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை நடத்தி வருகிற ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி, இயேசுப்பா கொஞ்சம் நாட்கள் தான் எங்களுடைய கைகளில் இருக்கிறது. உலகம் கடைசி நாட்களில் நேரத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த கொஞ்ச நாட்களில் இயேசுக்காய் வாழ்ந்துடணும், அவரோடு ஓடிடணும், அவரோடு நின்றுடணும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாடு சுந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாடை சுதந்தரிப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிவேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து அம்மே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். அம்மே எந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயமுடன் முடியும். அந்த நாளை சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவேன். கஷ்டம் கண்ணி நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று அவர் பாதம் பணிவே. கைகளை வெற்றி அவர் பாதம் பணிந்து அம்மே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்ட ஜெயத்துடன் முடியும். அந்த நாளை சுதந்தரிப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்ட ஜெயத்துடன் முடியும். அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்த நோட்ட ஜெயத்துடன் முடிந்து அந்த நாளை சுதந்தரிப்பேன். சோத்ர ஆண்டவரே,
இந்த காலவெளியில் எங்களை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்க பாதம் விழுந்து பணிந்து இந்த நாளில் என்ன வார்த்தை கொடுக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கொஞ்ச காலம் உங்களுடைய இருதயம் மறுரூபப்படும்படி உதவி செய்யுங்க. கொஞ்ச காலம் உம்மை நோக்கி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை உடைய வார்த்தையாக இருக்கட்டும், மனுஷனுடைய வார்த்தை இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்படி உதவி செய்யுங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்ச காலம்தான், அந்த கொஞ்ச காலம் என் இயேசுக்காய் வாழ்ந்து விட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட ஒரு விஷயம் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது இந்த மேடை ஏறி வர்ற வரையிலும் என்ன பேசுவோன்னு தெரியாது. ஆனால் உட்கார்ந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுங்கன்னு சொன்னபோது ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எடுத்தவள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நிறுத்தி வாசிங்க. ஆமென். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியதானது. ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுது. ஆமென். இந்த கால வேளையில் பார்க்கணும்னு சொன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் ரொம்ப பெரிய விஷயம் அன்பு தான். சில பேருக்கு நிறைய விசுவாசம் இருக்கு. யார் மேல? தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறது. சில பேருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது தங்களுடைய குடும்பத்தின் மேல, தங்களுடைய தொழில் மேல, தாங்கள் படிச்சிருக்கிற படிப்பு மேல, தாங்கள் வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ் மேல, தாங்கள் வைத்திருக்கிற ஷேர் மேல, இவைகள் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இந்த கால வேளையில தேவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த எல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட அன்பு நான் எதிர்பார்க்கிறேன், அந்த அன்பே பெரியதுன்னு ஆண்டவர் சொல்லும்படி உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இந்த அன்பு தேவனுடைய அன்பாய் இருக்க வேண்டும். இந்த அன்பு மனிதனுடைய அன்பாய் இருக்கக்கூடாது. இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு இருக்கிறதுனால தான் சில நேரத்தில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற காரியம். இயேசுவினிடத்தில் பிலாத்து நீங்க ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டபோது தேவன் ஒண்ணுமே சொல்லாம இருந்த காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் மேல் நான் அன்பு வைத்ததுனால இந்த உலகத்திற்கு இந்த ஜனங்களுக்கு என்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி இவங்க மீட்டுக் கொள்ளணும்னு நான் வந்தேன். ஆனாலும் என்னை குற்றம் சுமத்தி நிற்கிறாங்க. இந்த குற்றம் சுமத்துகிற இந்த நாட்களில், இந்த நேரத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாய் அன்பு தளிந்து போயிட வேண்டாம். நான் சும்மா இருக்கிறதுனா அந்த அன்பு அவனை மாற்றட்டும் என்று நினைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் சில நம்ம இடத்துல ஒரு குற்றம் சுமக்கிற காரியம் சொல்லும்போது பேசும்போது நம்ம கேட்டு ரொம்ப அமைதியாக போயிடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்மளால் திருப்பி பேச முடியாத காரியம் இல்லை. சமீபத்தில் எனக்கு மேல் இருக்கிற ஒரு அதிகாரி அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கலை. 2 டைம் ஃபோன் பண்ணார், எடுக்கலை. எனக்கு முன்பு இருந்த ஒரு கம்பெனியில். அடுத்த நாள் அந்த ஓனர் என்னை சந்தித்த போது கேட்டார், நான் நேற்று 2 தடவை உங்கள்கிட்ட கூப்பிட்டேனே, நீங்கள் ஃபோனை எடுக்கலையே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்ன காரியம், நான் எடுக்காத காரியம் என்னன்னு சொன்னால், எனக்கு திரும்பவும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன்னு சொன்னேன். ஆமென். ஏன்னா அந்த சூழ்நிலை நீங்களும் கோபமாக இருந்த ஒரு சூழ்நிலை, நானும் ஒரு கோபமாக இருந்த சூழ்நிலை. அப்போது உங்களோட கால் பிக் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒருவேளை மாம்சமாக நான் 2 வார்த்தை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பிரேக் ஆகிருக்கும். அதனால தான் ஃபோன் எடுக்கல. அதனால தான் ஒரு நாள் கழித்து உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல
சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சுமக்கிறதுனால, உங்கள் பிரச்சனைக்கு சரியான பதில் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க, தெய்வன் சும்மா இருந்துடுறாரு. ஆமென். கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை எழும்ப ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த பிரச்சனை கணவனும் மனைவியும் ஒருத்தர் பேச ஒருத்தர் விட்டு கொடுக்க இல்லாதபடி இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது, வார்த்தை முத்த ஆரம்பிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அன்பு தணிந்து அங்க பகை உண்டாக்குகிறது. ஆமென். அதனாலதான் சில பேர் சொல்றாங்க, ஐயா நான் 10 வருஷம் பேசாம இருக்கிறேன், என்னையும் 10 வருஷம் பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தா, ஐயா நான் எப்பொழுதுமே பாலோட தான் காஃபி குடிப்பேன், அன்னைக்கு கருப்பு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த அம்மா பார்த்து கோவமா பேச ஆரம்பிச்சாங்க, அந்த அம்மா திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க, இப்போ நாங்கள் எங்கே நின்று இருக்கிறோம், டைவர்ஸ்க்கு நின்று இருக்கிறாங்க. ஒரு பாலுக்காயா சண்டை? ஆமென். தேவன் உங்க மேலேயும் என் மேலேயும் திட்டத்தையும் நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் பாடினது போல கொஞ்ச காலம் என் தேவனுக்காய் வாழ்ந்து முடித்து விட வேண்டும். ஆமென். எத்தனையோ காலம் மனுஷனுக்காய் வாழ்ந்திருக்கிறோம், அவருக்காக வாழ்ந்தோம், இவருக்காக வாழ்ந்தோம், அவருக்காக வாழ்ந்தோம், இதை செஞ்சோம் அதை செஞ்சோம். கொஞ்ச நாள் என் இயேசுக்காக வாழ்ந்துருங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாடு சகிக்கணும் தான், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். உபத்திரவம் தான். இந்த உலகத்தில் நெருக்கம், பாரம், இதெல்லாம் யார்கிட்ட வரும்னு கேட்டீங்கன்னா, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்கிட்ட. எதற்காக வருகிறதுன்னு சொன்னா, அவன் இந்த உபத்திரவத்தினால, இந்த பாடுனால தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகுமா என்று சொல்லி. ஆமென். உங்க வீட்டில் குடும்ப ஜெபம், ஆராதனைக்கு ஒழுங்கா வர காரியம், தேவனுக்கு கொடுக்கிற முதன்மையான காரியம், சாட்சி சொல்லுகிற காரியம் எல்லாம் இருந்தாலும் கூட உங்க வீட்டுக்குள்ள சில நேரத்தில் ஒரு எரிச்சல், கோபம், மூர்க்கம், இவைகளெல்லாம் தர்க்கம், இவைகளெல்லாம் வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல சிரிச்சுட்டே கடந்து போயிருங்க. எதற்காக வருகுதுன்னு சொன்னா, தெய்வன் அனுமதிக்கிறது இல்லை, அந்த சாத்தான அவைகளை கொண்டு வந்து உள்ள விடுகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம், உங்க குடும்பத்திற்குள் இருக்கிற அன்பு, ஒற்றுமை சீர்குலைந்து போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க தேவனை துதிக்க மாட்டேங்க. ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னா கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லி ஒன்னா ஆராதனைக்கு வரணும்னு நினைக்க மாட்டேங்க. சபைக்கு உதவியா இருக்கிற காரியத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டேங்க. குடும்பத்தில் இருக்கிற ஜெபம் குறைந்து போயிடும், குடும்ப ஜெபம் தணிந்து போயிடும். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் உங்கள் மேல் சத்துரு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வந்து விடுகிறான். ஆமென். சகிச்சிருவோம். ஆமென். ஆமா, கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். நீங்க வலியை பொறுத்துக்கிட்டா என் தேவன் அந்த இடத்துல சமாதானத்தை கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்மளுடைய சபையில அதே மாதிரி போயிடணுங்கிறதுக்காக. ஆமென். நம்ம சபையில என்ன இருக்கக்கூடாது? டிவோர்ஸ் இருக்கக்கூடாது. ஆமென். எதை ஒரு சகிப்பு இல்லாம அன்பு குறைஞ்சு போனதுனால இங்க டிவோர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகிச்சு கொஞ்ச காலம் அவரையும் சரி பண்ணி இந்த சபைக்கு நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னா கர்த்தரையே சேவிப்போன்னு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஐயா, ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்வீஸ் அம்மா, அப்படி இல்லாம ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு குடும்பமாய் தேவனை வந்து ஆராதிக்கிற ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் வெல்லும். தேவன் எதிர்பார்க்கிறது அன்புதான். உங்களும் என்னையும் ரட்சித்து சீர்படுத்தி சபையில் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாருன்னா ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு உங்க மேல இருந்ததுனால. ஆமென். தேவனுடைய பிரியம் இருந்ததுனால, தேவனுடைய மகத்தான அன்பு இருந்ததுனால. இந்த உலகத்துல அன்புன்னு சொல்லி பிரிச்சேன்னு சொன்னா ஏதோ எதிர்பார்க்கிற அன்பு. ஆமென். நான் 2 வாரத்துக்கு முன்பதாக இதே இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை சொன்னேன்.
அந்த வார்த்தைக்கு ஒத்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன். உன்னோடு இருக்கிறவங்க யாருன்னு அறிந்து கொள். உன்னோடு நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், ஆவிக்குரிய நண்பர்களை சேர்த்துக்கொள். அவர்கள் எதற்காக இருக்கணும்னு சொன்னா, பிரதர் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்கிற நண்பர்களாக இருக்க வேண்டும். பிரதர் ஒரு சாட்சி உங்களுக்கு செய்ததை எனக்கு சொல்லுங்க, எனக்கு தேவன் சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன் என்று சொல்லி ஒருவர் மாற்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஒரு சைடில் அன்புன்னு சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு. குறிப்பா வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். அன்பா பிடிச்சிருக்கிறேன் ஐயா. தங்கச்சி சொல்லுவாங்க, அன்பா பிடிச்சிருக்கிறேன். நீங்க சொன்னது சரி பாஸ்டர். எங்க வீட்டில் கூட எங்க அப்பா அம்மாலாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க பாருங்க, நீங்க நான் சொல்ற அன்பு அந்த அன்பு இல்லை, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். நீங்களா போய் ஏதாவது ஒன்று பிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குன்னா கரடியா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒரு பழைய ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு பெரிய மாவட்டத்தில் பெரிய வெள்ளம் வந்துச்சான். அந்த கரைக்கு மேலே 2 நண்பர்கள் நின்று பேசிக்கொண்டாங்களாம். ஊரே என்ன செய்யறதுன்னு தெரியாம கலக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 நண்பர் பேசிட்டு இருந்தாங்களா, நிறைய வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்திருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கூட்டாயிருப்போம். ஆமென். நீதிமொழிகளை பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரே கூட்டாயிருப்போம் கொள்ளையடிப்போம்னு சொல்ற மாதிரி 2 பேர் சேர்ந்து சொன்னாங்க, என்ன வருதோ எடுத்து வச்சிடலாம், சரி பாதியா பிரிச்சுக்கலாம். ஆமென். எதுக்கு மனம் பொருந்துகிறதோ இல்லையோ தீமைக்கு மனம் பொருந்திடுதுங்க. ஆமென். ஒரு நன்மை செய்யலாம், கொஞ்சம் வாங்க பிரதர், ஒரு சிஸ்டர் வாங்க ஒரு கை பிடிங்க அப்படின்னு சொன்னா பிடிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இது கீழே தள்ளி உடைச்சிடலாமன்னா ஒரு 10 பேர் வந்து நிற்கணும். நான் செஞ்சிடுறேன். உடைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, உருவாக்குறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆத்மா சிதறி போகிற ஆட்களா இருக்கக்கூடாது, ஆத்மாக்களை கொண்டு வருகிற ஆட்களா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மனம் படுதுன்னு சொன்னா உருவாக்குற ஆட்களா இருக்க வேண்டும். 2 பேர் சேர்ந்து பெரிய தண்ணி அடிச்சுட்டு வருது. அந்த நேரத்தில் அவங்க பேசிக்கிட்டாங்க, என்னெல்லாம் கிடைக்குதோ அதை நம்ம மேலே கரையில் ஏற்றிடுவோம், அப்புறம் பங்கு பிரிச்சுக்கிடுவோம். நீதிமொழியில் சொன்ன மாதிரி ஒரே கையாக இருப்போம், உள்ளே போவோம், கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் பீரா இழுத்தான், ஒருத்தர் கட்டில் இழுத்தாரு. அப்படியே ஆளுக்கு ஒவ்வொன்று இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ அந்த நண்பரை பார்த்துக்கிறான், என்ன எடுத்துருக்கிறான்னு. ஏன்னா மறைச்சி வச்சுட்டானா இந்த நண்பரை பார்த்துக்கிறான். கடைசியில் பெருசாக ஒன்று வந்துச்சு. இறங்கினா 2 பேர் இறங்கினா. அதில் ஒருத்தனால் முடியல, அது போகிற ஸ்பீடுக்கு முடியல. அவன் திரும்பலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் இன்னொருத்த முடியல, கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். ஆமென். பிடிச்சே ஆகணும்னு சொல்லி போய் அதை பிடிச்சிட்டான். பிடிச்சு இழுக்கிறான், அது இழுக்குது, பிடிச்சு இழுக்கிறான், அது இழுத்துட்டு போகுது. இந்த இன்னொரு நண்பர் இருக்கான் பாருங்க, அவன் மேலே கரையேறிட்டு சொன்னான், டேய் கடிச்சவரில் லாபம் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், இல்லை ஏதோ பெருசாக இருக்குதுடா அப்படின்னு சொன்னான். இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், அதுவும் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ திருப்பி கூப்பிட்றான், டே வேணாண்டா தண்ணி பெருசாக இருக்குது வந்துடுறா அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த நண்பர் சொன்னான், டே நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்ன விட மாட்டேங்குதுடா, பெருசாக இருக்குன்னு தான் பிடிச்சேன். கடைசியில் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய கூட்டம். அந்த நண்பர் ஓடி போய் பார்க்குறான், ஐயோ நம்ம நண்பரை காணாம, என்னன்னு பார்த்தா அந்த நண்பர் செத்து கிடக்கிறான். அவனை இறுக பிடித்திருந்தது ஒரு கரடி. அது தண்ணியில் அடிச்சுட்டு வந்துச்சு. அது நினைச்சிட்டு வந்தது ஏதாவது நம்மளை பிடிச்சு நம்ம தப்பிக்கலான்னு சொல்லி கரெக்டாக அவன் கையை கொடுத்த உடனே அந்த கரடி கரெக்டாக கை கொடுத்த, நீ தான் என் மகன் பிடிச்சிக்கிச்சு. அவன் ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், நான் பிடிக்கணும்னு நினைச்சிருந்தேன், சரியா வந்துட்ட வாப்பா அப்படின்னு சொல்லி அது தப்பிச்சுக்கொள்ள அதை பிடிச்சிக்கிச்சு. இவன் ஏதோ பெருசா கிடைச்சிச்சுன்னு இவன் பிடிச்சா. கடைசியில் நடந்தது என்னன்னு சொன்னா, இவனும் தப்பிக்கல அதுவும் தப்பிக்கல, 2 பேரும் செத்து கிடந்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். பாவம் செய்தா மரணம் தான். தேவன் சொல்லுகிறார், ஆனால் ஒருவேளை இரக்கமா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று
அறிக்கை செய்து அந்த காரியத்தை விட்டுவிட்டா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலவேளையில, நீ என்னுடைய மகன் திரும்ப. ஆமென். நீ என்னுடைய மகன், நான் திரும்ப வருவேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ திரும்ப என்னிடத்தில் வரும்போது உன்னுடைய தலைமுடி சரியில்லாமல் இருக்கலாம், உன்னுடைய ட்ரெஸ் சரியில்லாமல் இருக்கலாம், நீ போன போது இருந்த அழகு ரூபமெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய அன்பு இன்னமும் உன்மேல் வைத்திருந்ததை, முன்பு வைத்திருந்த அந்த அன்பை விட இப்ப அதே தேவன் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு 2 மடங்கு வைத்திருக்கிறார். கையில தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. முன்னாடி நடக்க கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பித்த போது என் தேவன் ஓடி வந்து மீதி தூரம் நீ 10 அடி வச்சா என் தேவன் 100 அடி உன் பக்கத்தில் வந்து என் மகன் என்று சொல்லி இறுக கட்டி உனக்கு ஒரு முத்தமும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு. வாலிப தம்பி தங்கச்சி, நீ யார் மேல் வைத்திருக்கிறாய் அன்பு? உன் தேவன் மேல் வைத்திருக்கிறாயா அல்லது உலக பிரகாரமான அன்பு வைத்திருக்கிறாயா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அந்நிய நுகத்துக்கு உனக்கும் சம்மந்தமேது. சில பேர் சொல்றாங்க, ஐயா என்னனால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், ரொம்ப சந்தோஷம்தான். அந்த கரடி உன்னை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நீயும் மறித்து போவாய். ஆமென். தேவன் அதற்கென்ற ஆளை வைத்திருப்பார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீயே பலப்படலையே, தேவனுக்குள் இருந்திருப்பாய் என்று சொன்னா, தேவன் மேல் அன்பு வைத்திருப்பாய் என்று சொன்னா, அந்த அன்புக்கு பகுத்தறிவு உனக்கு இருந்திருக்கும் சொன்னா, அந்நிய நுகத்தில் உன் கையை நீட்டி இருக்க மாட்டாய், அந்நிய மனிதனோட பிணைக்கப்பட்டு இருக்க மாட்டாய், அந்நிய காரியத்தில் உன்னுடைய கை போயிருக்காது. தேவனோடு இருக்கும்போது, தேவனுடைய அன்புக்குள் இருக்கும்போது, தேவன் புரிந்து கொள்ளுகிற, நிதானிக்கிற, சகிக்கிற, பொறுக்கிற நல்ல அன்பின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அங்க சண்டை இருக்காது, அங்க சச்சரவு இருக்காது. வேதம் இவ்வாறாய் சொல்லுகிறது, வழக்குக்கு போறதுக்கு முன்னாடி தப்புதான் மன்னித்து விடு. ஆமென். வழக்குக்கு போறதுக்கு முன்னாடி மன்னிச்சு விடு. அவன் தான் தப்பான ஆளுன்னா பரவாயில்ல, மன்னிச்சுட்டுங்க. ஆமென். மன்னிக்கிற அன்பு. அப்போ தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பாராட்டப்பட வேண்டியதுதான், நம்பிக்கை பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் தேவனுடைய அன்பு பெரியதா இருக்கிறது நிமித்தம் இந்த காலைவேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தையும் காண்பித்தார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26 19 வரையிலும் வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வரலும் வாசிங்க. சத்தமா வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண். முதல் காரியம். ஆமென். நம்பர் 1, மேட்டிமையான கண். வாசிங்க. பொய் நாவு. 2வது பொய் நாவு, பொய் பேசுகிற நாவு. 2வது 3வது காரியம் குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்துக காரியம். 4வது துர் ஆலோசனை பிணைக்கிற காரியம். அடுத்தது பார்த்தா தீங்கு செய்யறதுக்கு, நன்மை செய்யறதுக்கு இல்ல, தீங்கு செய்ய விரைந்து ஓடுகிற கால். அதுல ஒண்ணு உண்மையே இல்லை, ஆனா அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி. சகோதரத்திற்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிடுங்க. இந்த 6 தேவன் வெறுக்கிற அந்த 7 அருவருப்பாய் பார்க்கிற ஒரு காரியமும் இங்க நடைபெற
ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எதிரில் அன்பு இல்லை. தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு இல்லை. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு பாத்திரமா இல்லை. முதல் காரியம் மேட்டுமையான கண். ஆமென். மேட்டுமையான கண். நம்ம கண்ணு தாழ்மையா இல்லை. அப்போ மேட்டுமைக்கு ஆப்போசிட் என்னன்னா தாழ்மை. அப்போ நம்முடைய கண் எப்படி இருக்கணும்? ரொம்ப தாழ்மையான கண்ணா இருக்கணும். ஆமென். ஆமா, ஒரு ஏழ்மையான மனுஷனை பார்க்குறோன்னு சொன்னால் நம்முடைய கண் அவர் மேலே கரிசனை உள்ள கண்ணாக இருக்க வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியை நான் ஆன்லைன் மூலிமா பார்த்துட்டு இருந்தேன், போக முடியாதனால. பெரிய திருமணம், அதில் பெரிய நிறைய விசேஷித்த ஊழியக்காரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் அழைச்சிருக்கிறாங்க. மேடையில் அந்த வீட்டார் நிற்கிறாங்க. அவங்க வராங்க பாருங்க ரிசப்ஷனில். ஆனால் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த குடும்பத்துடைய கண்ணு அப்படி பார்க்குது. அவங்க விலையுயர்ந்த ஒரு நல்ல இதில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பட்டு புடவையெல்லாம் உணர்த்தி நல்லா போட்டிருக்காங்க. அவங்க சிரிப்பு பிரைட்டாக இருக்கு. பார்க்க எப்படி சாதாரண நாள் வரும்போது வாங்க, நான் உட்காந்து வேற எதையும் பார்க்கல. அந்த குடும்பம் அவங்க அழைத்திருந்தது நிமித்தமாய் வந்திருக்கிறவங்கள அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த குடும்பம் எதை பார்க்குதுன்னு சொன்னால், அவங்களுடைய ஆடை அலங்காரத்தை, அவங்க போட்டிருக்கிற நகையை, அவங்க போடாமல் வந்திருக்கிறவங்கள மேட்டிமையாக பார்க்குறத, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் தேவன் மாத்திரம் உங்கள் குடும்பத்தின் மேல் அன்பு வைத்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ, எப்படி இருந்தீங்களோ, என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சொல்லக்கூடிய ஒரே ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த அன்பு இன்னைக்கும் உங்க மேல இருக்கிறதுனால தான் தெய்வன் சொல்லுகிற காரியம், ஒருவேளை என்னுடைய சகோதரனே சகோதரியே உனக்கு மேட்டிமையான கண் இருக்குன்னு சொன்னா, அந்த கண்ணை தாழ்மையான கண்ணா மாத்திக்கொள். ஆமென். சபை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல. சபை நீ வளர்ந்து வர கீழே உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த குறுகலான காரியங்களை எல்லாம் கட் பண்ற ஒரு இடம் தான் சபை. ஆமென். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது நம் வளர்த்திக்கு எதெல்லாம் குறுக்கு முறுக்குமா இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி சபையிலேருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் நான் ரெடி ஆயிட்டேன்னு வெளியே போகும்போது அந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை நடத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆமென். மேட்டுமையான கண் இருக்குன்னு சொன்னா, தயவு செய்து தேவனுடைய அன்பு உங்க மேல் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த மேட்டுமையான கண்ணை நிறுத்திடுங்க. தாழ்மையான கண்ணாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வாசிப்போம். அடுத்த காரியம் வாசிப்போம். பொய் நாவு. ஆமென். ஆமா, பொய் நாவு. இந்த பொய் நாவு டக்குன்னு இந்த நாக்குக்கு எலும்பில்லை. ஆண்டவருக்கு தெரியும், தேவைன்னா எலும்பு வச்சிருப்பாரு. வச்சிருக்க மாட்டாரா? வச்சிருப்பாரு. ஏன்னா அழகா ஆண்டவர் தான் படைச்சாரு. என்னுடைய அப்பா ரொம்ப நல்ல மனுஷங்க. ஒருவேளை யாராவதும் எங்க அப்பா மாதிரி ஒரு தெய்வம் இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா, என்னை படைக்கும் போது தெய்வன் தம்முடைய சாயலா படைக்காம என்னை கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் படைச்சிருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப அன்புள்ளவ, எங்க அப்பா ரொம்ப பரிசுத்தமானவ, எங்க அப்பா உன்னை எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவ. அது நிமித்தம் தான் நீ தாயின் கருவில் உருவாக முன்னாடி சின்ன சின்ன செல்ஸா உள்ள போகும்போதே என் தேவன் அறிந்து ஒரு பேரை வச்சு உங்களை அழகா நேர்த்தியா தேவன் தம்முடைய சாயலாவே படைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா படைக்கும் போது எனக்கு 2 கண்ணு இருக்குது, இவனுக்கு எதுக்கு 2 கண்ணு, 1 வைப்போன்னு சொல்லி சென்ட்ரா 1 வச்சிருந்தாருன்னு வைங்க. நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயமா இருந்திருக்கும். நான் பாஸ்டர் எப்படி பார்த்தானே எப்படி இருந்திருக்கும்? ஒரு கண்ணோட பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருந்திருக்கும்.
என்னோட அப்பாவுக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு அவனுக்கு ஒரு 2 காது? ஒரு ஸ்பீக்கர் இருந்தா போதும்னு சொல்லி ஒரு ஸ்பீக்கர் கட் பண்ணி 1 மட்டும் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. எங்கள் அப்பா ரொம்ப அன்புள்ளவராக இருந்தனால எங்கள் அப்பாவுக்கு 2 காது, எனக்கு அழகாக 2 காது கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டோமே, நம்ம 1 வச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கோம். 2 கொடுத்ததுனால காது கேட்க மாட்டேங்குது சில நேரத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென். நல்ல எங்கள் அப்பாவுக்கு ஒரு மூக்கு இருந்துச்சு, அதில் 2 ஓட்டை இருந்துச்சு, அது வழியாக அழகாக சுவாசம் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவர். ஆமென். ஆமாம், இந்த ஒழுங்கா பராமரிக்கிறதுனால தான் ஒரு டியூப் உள்ள ஏற்றி ஆக்சிஜன் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை, அதுக்கு ஒரு மீட்டர் ஒன்று ஓடிட்டு இருக்கும், அதுக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய அப்பாவுடைய அன்பு உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் மேலே இருக்குன்னு சொன்னால் அது பாத்திரமா இருப்பீங்கன்னா இவைகளெல்லாம் கத்த தடுத்து நிறுத்திடுவார். ஆமென். நல்ல வாயை கொடுத்தாரு, கொடுத்தது தான் மிச்சம், எல்லாத்தையும் உள்ள விடுறான் அவன். ஆமென். ஆமாம், பார்த்தார் ஆண்டவர். அதோட சேர்த்து நல்ல ஜீரண சக்தி, கல்லை கூட சாப்பிட்டுட்டா சரி பரவாயில்ல என் பிள்ளை தானேன்னு கொஞ்சம் ஜீரணமாக்கி விட்டுறாரு. ஆமென். இப்படி ஆண்டவர் அழகா நம்மளை படைச்சிருக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய நாவு உண்மையை பேசுகிற நாவாக இருக்க வேண்டாம். நம்முடைய நாவு அடுத்தவர்களுக்கு பேசும்போது ஒரு நல்ல எனர்ஜியை, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை, ஒரு திடகாத்திரமான விஷயத்தை சொல்லுகிற வார்த்தையாக இருக்க வேண்டாம். ஒரு உபத்திரவமான நாட்களில் அல்லது ரொம்ப மோசமான நாட்களில் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு பயப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், இயேசு நடத்துவார்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்க, அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு சத்துகாரமாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அவன் இப்போ ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்குது பாருங்க, இதுக்காகத்தான் கர்த்தர் இந்த வாயை படைத்தாரே தவிர ஒருவரை வாழ்த்த ஆண்டவர் படைத்திருக்கிறார், சபிக்க அல்ல. நிறைய சாபம் விட்டுறோம், சபிக்க அல்ல, வாழ்த்த தான். திட்ட அல்ல, நன்மையானதை பேச, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இல்ல, நல்ல வார்த்தை பேசுறதுக்கு. ஆமென். பேசிக்கிட்டே இருக்கான், திடீர்னு எனக்கு வந்துச்சுன்னா பாரு அப்படின்னு சொன்ன உடனே வருது வாயில வேற மாதிரி மாறிடுது. ஆமென். இவனுடைய பாஷையா மாறிடுது. அப்படி இல்லாம உன் வார்த்தை நல் வார்த்தையா இருக்கணும். 2வது காரியம், பொய் சொல்லுகிற வார்த்தையா இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த காரியம் பார்க்கும்போது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கை. அவன் தப்பே செய்யல, ஆனா இவன் நண்பர் சொன்னதுனால அவனுக்கு ஒரு குத்து. ஆமென். அவன் ஒண்ணுமே செய்யலையா, ஆனா இவன் என்ன பண்ணிருக்கிறான், விரைந்து ஓடி இருக்கிறான். ரோட்ல சண்டை நடக்கும், என்னன்னே தெரியாது, ஒருத்தர் 2 பேர் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். போறவன் பைக்கை நிறுத்திட்டு போய் இறங்கி 4 அடி அடிக்கிறது. அவரை மெதுவாக கூப்பிட்டு, பிரதர் என்னத்துக்காக அடிச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அடிச்சாங்க, நானும் 2 அடிச்சேன். இதே மாதிரிதான் குற்றமே இல்லாத மனுஷன் மேல் கை போட உங்க கையை கொண்டு போகாதீங்க. ஆமென். உங்க கை பரிசுத்தமான கையா இருக்கட்டும். ஆமென். உங்க கை மற்றவர்களை கை குலுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற நல்ல பரிசுத்தமான ஆவி அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிற கையா இருக்க வேண்டும். ஆமென். குற்றம் செய்கிற கையா இருக்கக்கூடாது. உங்க கை களவு செய்கிற கையா இருக்கக்கூடாது. உங்க கை மற்றவர்களை நெருக்குகிற கையா இருக்கக்கூடாது. உங்க கை மற்றவர்களை உடைக்கிற கையா இருக்கக்கூடாது. உங்க கை மற்றவர்களுக்கு தோது போய் கொலை செய்கிற கையா இருக்கக்கூடாது. ஆமென். 2 பேர் சேர்ந்து சொன்ன ஒரு பழி நிமித்தம் ஒரு மனுஷன் செத்து போயிடுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த தற்கொலை பண்ணதுக்கு காரணம் நீங்க தான். அது எதுக்கு சமம்னு சொன்னா, அந்த ஆளை கொலை பண்ணதுக்கு சமம். உங்க கை கொலை பண்ணதுக்கு சமம். உங்க கை குற்றமில்லாத ஒரு மனுஷனை கொலை பண்ணதுக்கு சமம். தேவனை குற்றமில்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் நிறுத்தினாங்க பிலாத்து முன்னப்பாக. ஆமென்.
அவரும் பார்த்துட்டு ஒரு இடத்துல சொன்னார், இவர் மேலே ஒன்றும் நான் அப்படி பெரிய குற்றம் காணலையே. ஆனாலும் கூட அவர் இருதயம் அந்த ஜனங்களோட பொருந்தி இருந்தது. குற்றம் பார்க்கல, ஆனால் இவரை சிலுவையில் அறைகிறதை இவர்கள் விரும்புகிறார்கள், மெஜாரிட்டி. அதனால நான் இதுக்காக செஞ்சேன்னு சொன்னா அவங்க அடுத்து அந்த நான் தான் ராஜாவா இருப்பேன்னு சொல்லி பிலாத்தோட இருதயம் எங்க இருந்தது? குற்றமில்லாத மனுஷனை கொண்டு போய் சிலுவையில் அறைகிற ஒரு இருதயமாக இருந்தது. உங்களுடைய இருதயம் குற்றமில்லாதவர்களுடைய காரியங்களை அதை கொண்டு போய் நிறுத்தி அவங்களை நோகடித்து அவங்களை கொலை செய்கிற காரியமாக இல்லாதபடி அவங்களை திரும்ப வாழ வைக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஆமென். சவுத் அமெரிக்காவில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு அருமையான மிஷினரி கடந்து போன போது அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அந்த மிஷினரி போன இடம் ரொம்ப மோசமான இடம். அவங்க இறங்கி உள்ளே போகும்போது அவரை கொன்று போட்டுட்டாங்க. அந்த மிஷினரியை செத்து போயிட்டான் மனுஷன். அவங்க மனைவிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தகவல் தெரிஞ்சது, என்னுடைய கணவர் எந்த கிராமத்திற்கு தேவனுடைய அன்பை சொல்ல போனாரோ அதே கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தினுடைய தலைவன் நிமித்தம் கொன்று போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த அம்மா வெயிட் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், குழந்தை வளர்கிற நடக்கிற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் அதே கிராமத்திற்கு என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. கடந்து போன போது அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த தகப்பனை கொன்ற அந்த ஊர் தலைவனுக்கு தெரிய வந்த போது அவன் ஓடி போய் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கொண்டு இவளுக்கு நேராய் எதிராய் கடந்து வந்தான். இந்த அம்மா தன்னுடைய மகனை கையில் பிடிச்சிருந்தாங்க. அந்த உள்ள நடந்து போகும்போது அவனை ஈட்டியை சரி பண்ணி குற்றமில்லாதவர்களுக்கு கொலை செய்கிற கை ஓங்கப்பட்டது. ஆமென். இந்த கை ஓங்கி அந்த ஈட்டியோட சொன்னா, உங்களுக்கு தெரியுமா, இதே ஈட்டி தான் உன்னுடைய அன்பான கணவனுடைய இருதயத்தை ரெண்டா பிளந்து போட்டுச்சு. இன்னைக்கு நீ திரும்பி வந்திருக்கிற அதே ஈட்டி, இந்த கை உனக்காய் ஓங்கி இருக்கிறது. உன்னையும் கொண்டு போடுவேன், உன் மகனையும் கொண்டு போடுவேன் சொல்லி ஓங்கும் போது நம்ம அன்பா சொன்னாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன் தேவனின் நிமித்தமாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தன்னுடைய மகனை முன்னாடி அனுப்புனாங்க. அந்த மகன் முன்னாடி போய் தன் கையில் கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுருந்தான். அது அந்த அந்த ஓங்கி இருந்தான் பாருங்க, கச்சி அந்த ஈட்டியோடு நின்னான் பாருங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் அந்த மகன் கொடுத்தான். அவன் அப்படியே பார்த்தான். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன பார்க்குற? என் அன்பான கணவன் வைத்திருந்த நல்ல ட்ரெஸ்ஸு, அவரை கொன்று போட்டதுக்கப்புறம் இது யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், உனக்கு கொடுக்க என்னை இயேசு சொன்னார், என் மகனை விட்டு உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன், வாங்கிக்கொள், இது உனக்காய் நான் அன்பாய் கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆமென். அவ்வளோதான். அவனோட இருதயம் சுக்கு நூறாய் உடைந்தது. அவன் ஈட்டியை கையில் போட்டான், கீழே போட்டான். அந்த பிள்ளையை அப்படியே எடுத்து தன்னோடு இறுக பற்றி கொண்டான். தன் தகப்பனை கொன்ற போது கூட தன் தாய் தன் பிள்ளைய அதே கிராமத்திற்கு மிஷனரியா கொண்டு போகணும்னு நினைச்சாங்க பாருங்க. அந்த தேவனுடைய அன்பு. ஆமென். இந்த தேவனுடைய அன்பு. உன் பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிறாய்? உன் குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு குழப்பங்களை சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிறாயா? உன் தகப்பன் வீட்டோடு இருந்த விரோதங்களை சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிறாயா? உங்க மாமியார் செய்த கொடுமையை உன் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுமையா வளர்த்து கொண்டு இருக்கிறாயா? எதற்காக? பகையை வளர்த்து கொண்டு இருக்கிறதுக்கா? இந்த அம்மா அந்த பையனுக்கு அன்பை வளர்த்தாங்க. அங்க கொண்டு போய் இந்த பையன் கொடுத்த போது அந்த இடத்துல ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு இறங்கி வந்த போது குற்றமற்றவர்களை கொலை செய்ய ஓங்கின கை வேதத்தை தூக்குற கையாய் கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆமென். அந்த தேசத்திற்கு இந்த மிஷனரி ஊழியம் செய்ய போனாரு. அவன் மரித்து போன போது அவருடைய ரத்தம் கீழே இறங்கப்பட்ட போது, குற்றமற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். காயினே, ஆபேல் எங்கே? ஆபேலை கொன்று போட்டாயோ? அந்த ரத்தம் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. எது நிமித்தம்? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவ்வளவுதான்.
எந்த குற்றமற்ற மனுஷனை கொல்லணும்னு நினைச்ச அந்த கை ஈட்டிய கையை கீழே போட்டுட்டு வேதத்தை எடுத்து அந்த அம்மாவோடு இணைந்து அந்த குடும்பத்தை அவரே பார்த்துக்கிட்டு அந்த பைபிள் உமனோட சேர்ந்து அந்த கிராமத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனாய் அந்த மனுஷனை மாற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம கை மூர்க்கமா மாறிட்டு வருதா? குற்றமற்றவர்களை கொலை செய்யும்படி இருக்கிறதா? கொலைன்னு சொன்னா கத்தியில குத்துனாதான் இல்லை, பொய் நாவு கூட கொலை செய்ததுக்கு சமம். நீ சொல்லுகிற வார்த்தை கொலை செய்ததுக்கு சமம். நீ பேசிக்கொண்டிருக்கிற காரியம் கொலை செய்ததற்கு சமம். உன்னுடைய வார்த்தை அடுத்தவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம கையை அப்படியே மேலே சொல்லிடுங்க. அதான் சொல்றது, பாட்டு பாடும்போது கையை தூக்குங்கன்னு சொல்றோம்ல. இப்ப கூட சொல்லியிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கை தேவனை உயர்த்துகிற கையா இருக்கட்டும். இந்த கை அடுத்தவர்களை உதவி செய்கிற கையா இருக்கட்டும். இந்த கை அடுத்தவர்களை வாழ்த்துகிற கையா இருக்கட்டும். தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். ஆமென். அடுத்த காரியம் பார்ப்போம். துர் ஆலோசனைக்கு பிணைக்கும் இருதயம். நல்ல காரியத்திற்கு அல்ல, துர் ஆலோசனைக்கு பிணைக்கிற காரியம். சாத்தான் உன்னை துர் ஆலோசனையில நடத்தி உன்னை இருதயத்தில் பிணைத்து, நான் தான் சொன்னேன் பாருங்க, இதை தூக்கி கீழே வைக்கணும்னு சொன்னா வருகிற ஆட்களை விட இதை உடைக்கணும்னு சொன்னா வருகிற ஆட்கள் ஜாஸ்தி. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஆமென். அப்ப நம்முடைய பிணைப்பு உருவாக்க இருக்கணுமே தவிர சிதைத்து போட இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு காரியத்தை உருவாக்க அது தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியமா இருக்குன்னு சொன்னா அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம இணைந்து சொல்றார், பாஸ்டர் சொல்றாங்க, இன்னைக்கு 3 மணிக்கு எல்லாரும் வாங்க, வியாதியஸ்தர்களுக்காய் நம்ம என்ன பண்ணுவோம், மருத்துவமனைக்கு போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருதயம் அந்த மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு அவர் பாரப்பட்டது போல நாமும் பாரப்படுகிற இருதயமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கையில தட்டி நன்றி செலுத்துங்க. ஆமென். சொல்றோம், நைட் ரெடியா இருங்க, ஒரு வீட்டை ஓட்ட பிரிக்கணும் இன்னைக்கு நைட். ஆமென். இன்னைக்கு நைட் ஒரு வீடை ஓட்ட பிரிக்கணும். முடிஞ்சவங்க வாங்க. பார்த்தா பயங்கர கூட்டம். என்னப்பா, நான் ஒருத்தர் 2 பேர் தான் ஓட்ட பிரிச்சான்னு பார்த்தா மொத்த பேர் ஓட்ட பிரிக்கிற ஆள் தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தேவன் ஒரு வீட்டில் அற்புத அடையாளமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, கூட்ட நெரிசலாக இருக்கும்போது, அங்கே ஆள் வியாதியஸ்திர கட்டில் இருந்த மனுஷனை கொண்டு வர முடியல. அவ்வளோதான். கூட்டத்தில் சொன்னாங்க, ஓட்டை பிரிக்கலாமான்னு தான். அவ்வளோதான், கடகடன்னு பிரிச்சுட்டாங்க. கட்டில் கீழே இறக்குனாங்க. அந்த ஆள் யாரும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்த கூட்டம் தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கும் போது தியானிச்சு பாருங்க இப்படி. அப்ப அந்த கட்டில தூக்கிட்டு வந்தவர் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், உள்ள கொண்டு போக முடியாதுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அங்க வந்த போது தான் அந்த சம்பவம். அப்ப தயவு செஞ்சு ஓட்ட பிரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டது தான். பிரிச்சுட்டாமா தான் கடன்னு. ஏன்? ஏற்கனவே நிறைய ஓட்ட பிரிச்சிருக்கிறோம். யா, எங்களுக்கு இது ஒன்றும் பழசு இல்லை, சொன்னா போதும் தப்புன்னு பிரிச்சிருவோம். திறக்க முடியலையே. ஆமென். பிரச்சனையே இல்லை. இந்த பாருங்க, டபான் திறந்துட்டான். நிறைய கதவை திறந்திருக்கிறான், மடமடன் திறந்துட்டான். தேவனுக்கே அங்க ஒரு என்னடா இது, சொன்ன உடனே பிரிச்சுட்டான். அப்ப ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா? இந்த மனுஷன் சுகமாக்க வேண்டும். இந்த எந்த மனுஷன் ஓட்ட பிரிச்சானோ அதே மனுஷன் ஓட்ட சரி பண்ணிட்டு போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனிமே பிரிக்கிற மனுஷனா இருக்கக்கூடாது.
இனிமே சேர்க்கிற மனுஷனா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம இருதயம் நல்ல காரியத்திற்கு பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும், துர் ஆலோசனைக்கல்ல. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நம்ம இருதயம் எதுல பிணைக்கப்பட்டிருக்கிறது? கணவனும் மனைவியும் இணைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். எதற்காக? குடும்பம் கட்டப்படுவதற்காக. தொழிலில் 2 ஆட்கள் இருக்கிறாங்க, 2 பார்ட்னர் இருக்காங்க. அந்த பார்ட்னர் இவரை போட்டுருணும்னு யோசிச்சிருப்பாரு, இந்த பார்ட்னர் அவரை போட்டுருன்னு யோசிப்பாரு. இப்படி துர் ஆலோசனை இருக்கிற கம்பெனி அது நடைபெறாது. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே நடைபெறாது. ஏதோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல வழக்கில் தான் நிற்கும். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த 2 பார்ட்னருடைய இருதயமும் பிணைக்கப்பட்டு, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிற எல்லா குடும்பத்தையும் நம்ம தான் தகப்பனாக இருந்து பார்த்துக்கிடணும். அவங்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கணும், சரியான காரியத்தை செய்யணும்னு எந்த தொழிலில் ஒரு நல்ல முதலாளி நினைக்கிறாரோ, அவருடைய இருதயம் சரியாக இருக்குதோ, அந்த கம்பெனி 1 2 3 4ன்னு வளர்ந்து வரும். ஆமென். ஆரம்பிச்சோன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சு பிரிச்சுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா, நான் சொன்ன பாருங்களேன், ஃபைண்ட் எ குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பனை தெரிந்து கொள்ளுங்க. அந்த நண்பன் உங்கள் மேல் அன்புள்ள நண்பனாக இருக்க வேண்டும். அந்த நண்பன் உங்கள் மேல் கரிசனை உள்ள நண்பனாக இருக்க வேண்டும். அந்த நண்பன் நல்ல ஆலோசனை கொடுக்கிற நண்பனாக இருக்கணும். அந்த நண்பனுடைய கண் மேட்டிமையான கண்ணாக இருக்கக்கூடாது, தாழ்மையுள்ள கண்ணாக இருக்கணும். உங்கள் மேல் கரிசனை உள்ள கண்ணாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நண்பன் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஆமென். அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நல்ல நண்பன் சொன்னா, அந்த நண்பனை நம்பி இருக்கிற இன்னொரு நண்பன் நமக்கு நண்பனாக இருக்கலாம். ஆமென். அவன் இருதயமே எப்படி இருக்கும்? காலைல 9 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும். ஆமாயா, டக்குன்னு போய் 9 மணிக்கு உள்ளே போன உடனே ஒரு பாட்டு இருக்கும், பாட்டுக்கு அப்படியே கேட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்புனோன்னா டாஸ்மார்க் போயிடலாம் அப்படிங்கிற இருதயம் உள்ள நண்பராக இருக்கக்கூடாது. ஆமென். போயிட்டு டக்குன்னு ஒரு கட்டிங் அடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் அவர் 11 மணிக்கு இழுத்து முடிப்பார். அப்படியே நாத்துமா கத்திரை சோத்திரைன்னு சொல்லும்போது உள்ளே வந்துடலாம். அப்படியே அவர் கையை உயர்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஐக்கியமும் அன்னுண்ணியமும் உங்களை அனைவரோடு கூட இருக்கு. ரொம்ப பயபக்தியாக இருந்தாது, அப்படியே மேலே வாங்கிட்டு போயிடலான்னு. ஆமென். இதுக்கு ஒரு நண்பனுடைய இருதயம் பிணைக்கப்பட்டு கொண்டு போகிற மாதிரி இல்லாதபடி வரும்போது யாராவது ஒரு திகைத்து கொண்டு இருக்கிற ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னால், நீ திகைக்காத, தெய்வன் உனக்கு நன்மை செய்வா, தெய்வன் உனக்கு பலனை கொடுப்பா. கால் விளங்காம இருக்க அவனை விளங்க செய்வார், தொழில் இல்லாம இருக்க உனக்கு தொழில் கொடுக்குவார். மலடின்னு இருக்காங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் வா, உனக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். நஷ்டமா இருக்கியா, ஆண்டவருடைய சமூகத்தில் வா, உன்னுடைய நஷ்டத்தை கர்த்தர் லாபமா மாத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ஆள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கூட என்ன செய்வாருன்னா, அதுக்கு துணையா இருந்தாங்க பாருங்க, இறுதிய நல் மனம் பொருந்தி கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து நிற்கிற அநேக பேர் என்னத்துக்கு ஜெபம் பண்ண வருவாங்க தெரியுங்களா? ஐயா, இன்னும் நான் நல்ல ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான பாட்டிமா இங்கே வந்து நிற்பாங்க முன்னாடி. அவங்களுடைய முகம் பார்க்க நல்ல அழகா பளிச்சுட்டு இருக்கும், சிரிப்பாக வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நான் இன்னும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும். ஆமென். ஐயா, அந்த நெக்லஸ் வேணியா? ஆமா, அந்த இது வேணியா, இது வேணியா? தேவனுக்கா நல் மனம் பொருந்தியவனாய் இன்னும் கொஞ்ச காலம் அவருடைய வேலையை செஞ்சிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய இருதயம் நல்ல விஷயத்துல பொருந்தி இருக்க வேண்டும். ஆமென். அடுத்த வீட்டு ஓட்டை பிரிக்க அல்ல, அடுத்த பீரவை திறக்க அல்ல, நல் மனம் பொருந்தியவர்களாய் அடுத்த காரியங்களுக்கு இடராம, அடுத்தவர்களை இடர செய்யாம, தேவனோடு சேர்ந்து ஓட அவர்களை பயிற்றுவித்து கொண்டு வருகிற
நல்ல இருதயம் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமா. அடுத்தது பார்க்கும்போது என்னன்னா, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். ஆமென். ஆமா. இப்போ இது அந்த காலத்தில் ஆட்டோ பஸ் எல்லாம் கார் இல்லாதனால விரைந்தோடும் கால்னு போட்டிருக்குது. இன்னைக்கு டாக்ஸி பிடிச்சி போறான், சீக்கிரமா போய் தீங்கு செஞ்சுட்டு வந்துடணும். நன்மை செய்யறதுக்கு அவ்வளோ ஸ்பீட் இல்லை. சில பேருக்கு சில விஷயம் காதில் கேட்டா, பாஸ்டர் என்னோட இருதயமே வெடிச்சு போகும், ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணியா பேசிடணும், சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. அதுக்கு ஒரு 100 ரூபா கடன் வாங்கி ரீசார்ஜ் பண்ணியாவது ஃபோன் பண்ணி, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, கடைசியில் அந்த மனுஷனுக்கே வந்துடும், எனக்கு தெரியும்னு அவர் சொல்ல முடியாமல் அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவார். தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால், ஊழியம் செய்ய விரைந்தோடுகிற காலா இருக்க வேண்டும். நன்மை செய்ய விரைந்து ஓடுகிற காலா இருக்க வேண்டும். மலை மேல் ஏறுகிற ஊழியனுடைய பாதம் கர்த்தருடைய கரத்தில் எவ்வளவு அருமையா இருக்குன்னு வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம கால் தீங்கு செய்ய அல்ல, நன்மை செய்ய விரைந்து ஓட வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவிக்கிற ஒரு காலா இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் மிதிக்கிற காலா இருக்கக்கூடாது, உதைக்கிற காலா இருக்கக்கூடாது. ஏன் ராபோஜனத்தினுடைய ஒரு பகுதியில் கால்களை கழுவுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம்? அங்கேயே பார்த்துடலாம். ஒரு ஒரு பிடிக்காத ஒருத்தர் காலை தொட்டார்னா மெதுவாக மிச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் உன் கீழே உட்காந்து உனக்கு சமமாய் உன் கால்களை கழுவ என் இருதயத்தை தேவனுடைய அன்பால் நிரப்பி இருக்கிறார். ஆமென், ஆமென். இப்போ அவர் அவருடைய ஒரு இருதயம் ஒரு இருமாப்பான இருதயமாக இருந்தாலும், கடினமான இருதயமாக இருந்தாலும், அவர் மென்மையாக கழுவி அழகாக தொட்டு நல்லா துடைச்சதுக்கு அப்புறம் அவருடைய டர்ன் வரும்போது, இந்த மனுஷன் இருதயம் கடினமாக இருந்த மனுஷன் மென்மையான காரியங்கள் நிமித்தம் அந்த காலை அவர் கழுவும் போது அவருடைய இருதயமெல்லாம் உடைக்கப்பட்டு அழகாக கழுவி கொடுக்கிறார். ஆமென். 2 பேரும் ஒரே இடத்துல ராபோஜனத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 2 பேரும் விரோதிகளாக இருந்தவங்க தான். தெய்வனுடைய அன்பு இருக்கிறது நிமித்தம் உன் கால் விரைந்து ஓடாமல் இருக்குன்னு சொன்னா, தீமைக்கு விரைந்து ஓடாமல் இருக்குன்னு சொன்னா, உன் சத்துருக்கள் உட்கார இடத்துல உன் காலை உட்கார கர்த்தர் உதவி செஞ்சிருவார். ஆமென். எந்த இடத்துல நீ விழுகணும்னு சொல்லி தள்ளி விடுகிறார்களோ அதே இடத்துல எழுந்து நிற்கிற காலாய் கர்த்தரை மாற்றிடுவா. விரைந்து ஓடுகிற காலா இருக்கக்கூடாது. தீங்கு செய்ய விரைந்து ஓடுகிற கால். எப்படி எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு தெரியல பாஸ்டர், எப்படிதான் வந்தாங்கன்னு தெரியல. எப்படிதான் வந்தாங்கன்னு சொன்னா, எப்பொழுது இப்படி நடக்கிறவங்க இப்போ இப்படி நடந்திருக்கிறாங்க. ஆமென். சீக்கிரமா வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கால் எடுத்து வைக்க முடியும்னா சபைக்கு சீக்கிரமாய் வர எடுத்து வைங்க. ஆமென். ஆத்மாவை ஆதாயப்படுத்த உங்கள் காலை பெருசாக வைங்க. ஆமென். கடைசியா இது கொஞ்சம் அருவருப்பான், அபத்தம் பேசுகிற வார்த்தை. உண்மையில்லாத ஒரு காரியத்தை அபத்தமா பேசுகிற காரியம். ஆமென். தேவன் இன்னைக்கு இதெல்லாம் உள்ள கொண்டு வர்றாருன்னு சொன்னா சும்மா கொண்டு வர மாட்டாரு. ஆமென். அடிக்கடி நம்ம கூட தேவன் பேசுறது எதுக்காக பேசுறாரு? நம்மளை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த. எந்த இடத்துல சீர் இல்லாம, எந்த இடத்துல ஸ்திரம் இல்லாம, அஸ்திபாரம் இல்லாம ஆடிக்கொண்டிருக்கிறாயோ அதே இடத்துல உன்னை சீர்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்த என் தெய்வன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் நடைபெறுதுன்னு சொன்னா சும்மா நடைபெறல.
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை புயலான சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் இறங்கி வருகிறது. இந்த புயல் உங்களை அழிக்க இல்லை, உங்களை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த. இந்த புயல் உங்களை அடித்து நோகப்படுத்த அல்ல, உங்க படகை உடைத்து போட அல்ல, உங்களுடைய வாழ்க்கை படகை உடைத்து போட அல்ல. இந்த புயல் நீங்க நாடி இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய துறைமுகத்திற்கு உங்களை அழகா கொண்டு போய் நிறுத்துகிற நாடின துறைமுகத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிற புயலாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பவுலோட கப்பல் உடைந்த போது, பவுல் போன கப்பல் உடைந்த போது ஒரு துறைமுகத்தில் இறங்கினாங்க பாருங்க. அங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு பாருங்க. உடனே ஐயோ, முதல்ல கப்பல் உடைஞ்சிச்சு, இப்ப பாம்பு கடிச்சிருக்குது, இவன் தான் சாபமான ஆளுன்னு ஜனங்க சொன்னாங்க பாருங்க. இவனை ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க. இவன் இருந்தனால தான் நம்ம நிலைமைலாம் இப்படி இருக்குது, இவன் கூட இருந்தனால தான் இப்படி இருந்திருக்கு, இவனால தான் கப்பல் உடைஞ்சிச்சு, இவனால தான் ஒரு பெரிய புயல் சமுத்திரத்தில் வந்துச்சுன்னு நினைச்சாங்க பாருங்க. அதே ஜனங்களுக்கு முன்பாய் பவுலை கர்த்தர் உயிரோடு வைத்த போது, தீங்கு அவனை அணுகாத போது, அதே ஜனங்க சொன்னாங்க, இவன் தேவனுடைய மனிதன்னு சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவன் நிமித்தம் தான் தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் நம்ம கப்பல் உடைக்கப்பட்டது, இவன் நிமித்தம் தான் ஏதோ நடந்திருக்குதுன்னு சொல்லி ஜனங்க பேசின போது பவுல் கேட்டுக்கொண்டிருந்தா. ஆனா அமைதியா இருந்ததுனால அங்க ஒரு சுவிசேஷம் பரவ ஆரம்பித்திருந்தது. இவன் வணங்குகிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், இவனை சாக மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போகாத தெய்வன் உண்மையுள்ள தெய்வன் சொன்னாங்க. ஆமென். உம்முடைய கால் தீமைக்கு விரைந்து ஓடாதபடி தேவனுக்கு நேராய் கடந்து போகிற ஒரு காலாய் இருக்க வேண்டும். உடைய வாய் அபத்தம் பேசாத ஒரு வாயாய் இல்லாதபடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு வாயாய் இருக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி இன்னைக்கு ராபோஜனத்துக்குள்ள நம்ம போறோம்னு சொன்னா, மேட்டுமே இருந்தா மாத்திடுவோம், குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்துகிற கை இருக்குன்னு சொன்னா மாத்திடுவோம், பொய் பேசுகிற காரியம் இருக்குன்னா மாத்திடலாம். கொஞ்ச காலம் என் இயேசுவுக்காக தேவனுடைய அன்பு இருக்கிறதுனால, தேவனுடைய அன்பு இருக்கிறதுனால அவருடைய பாதம் விழுந்து பணிந்து ஜெபம் பண்ணுமா. ஆமென். எதுக்காக? தேவன் எனக்குன்னு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நல்ல ஸ்தலத்துல நான் போய் ஆண்டவரோட நித்தியத்துல உட்காரும்படி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராபோஜன நாளா இருக்கிறனால உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் போய் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அபத்தம் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க இயேசுப்பா. இது ஒரு வேளை இந்த வார்த்தை உங்களுக்கு கிருபையின் வார்த்தையாக இருக்கும். இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு கிரேஸ் டைமை கொடுத்திருக்கிற ஒரு நாட்களாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகித்ததினா இன்ப துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நான் சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்,
அந்த நாடு சுதந்தரிப்பேன்.